மேகங்கள் இது போல மதியத்துல இப்படி இருண்டு போறத பார்த்ததும் பிரீத்திக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. அமரந்தரோட கேங் மெம்பர் அதே சமயம் பிரீத்தி கிட்ட வந்தான். அவனை பார்த்துட்டு பிரீத்தி அவங்க பேர பிள்ளைங்க கிட்ட சொன்னாங்க, பசங்களா உள்ள போங்க. 2 பிள்ளைங்களும் பாட்டி சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள போனாங்க. பாட்டி கிட்ட அந்த ஆள் வந்து சேர்ந்தான். என்ன ஆச்சு? எதுக்காக இங்க வந்த? அவன் கொன்னுட்டான். கொன்னுட்டான். அவனா? யாரு? யார கொன்னுட்டான்? புஷ்பா பவரை கொன்னுட்டான். இந்த விஷயத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு கண் கலங்கிடுச்சு. எந்த இடத்துல புஷ்பா என் பிள்ளைய கொன்னான்? பாஸ் தான் என்ன உங்ககிட்ட அனுப்பி வச்சாரு. உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொன்னாரு. புஷ்பாவை கொல்றதுக்கு அது உதவியா இருக்குன்னு சொன்னாரு. இல்லைன்னா பர்வதம்மாவை இது கொல்லுமா? பிரீத்தி வாசல்ல இருந்து வீட்டுக்கு போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே கட்டிலுக்கு அடியில வச்சிருந்த ஒரு பெட்டிய அவங்க எடுத்தாங்க. அந்த பெட்டிக்கு மேல எலுமிச்சப்பழம், மிளகா, அப்புறம் கயிறால கட்டி இருந்தது. அந்த பெட்டி மேல அவங்க கைய வச்சாங்க. அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ மந்திரத்தை சொன்னாங்க. அவங்க அந்த பெட்டியை திறந்தாங்க. அந்த பெட்டியில அதே பிஸ்டால் இருந்தது. அது அவங்க பர்வதம்மாவை கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்டது. அவங்க அந்த பிஸ்டாலை எடுத்தாங்க. அதை அமரேந்தரோட கையாள் கிட்ட கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொன்னாங்க, இந்த பிஸ்டாலை எடுத்துட்டு போ, என்னுடைய புள்ள அமரேந்தர் கையில கொடு. அப்புறம் அவங்க கிட்ட சொல்லு, இந்த பிஸ்டால்ல தான் பர்வதம்மாவை சுட்டு கொன்னாங்கன்னு. சரிங்கம்மா. நீ முன்னாடி போனா பின்னாடியே வரேன். பிரீத்தி கிட்ட துப்பாக்கியை வாங்கிக்கிட்ட அமரேந்திரோட கேங்காலு பைக்கில் போய் உக்காந்தான். அப்புறம் காங்கன் காட்டை நோக்கி புறப்பட்டு போனான். அப்புறம் இன்னொரு பக்கம் காங்கன் காடு முழுக்க இருட்டாயிடுச்சு. அந்த காட்டில் புஷ்பா தனியாக நின்றுட்டு இருந்தான். அப்புறம் பர்வதம்மாவோட குரல் அந்த காட்டில் எதிரொலிச்சிட்டு இருந்தது. புஷ்பா, புஷ்பா. என் பேரை மட்டும்தான் சொல்லிட்டே இருக்க போறியா? இனி நான் யாரையும் பார்த்து பயப்பட போறதில்ல. சிங்கத்தோட புள்ள புஷ்பா. எங்க இருக்க? என் முன்னாடி வா. அப்புறம் போன தடவை என்னை ஏன் விட்டேன்றதை பற்றி சொல்லு. பர்வதம்மா புஷ்பாவை தன்னுடைய ஒரு கையால் தூக்கின போது புஷ்பா தன்னுடைய பேர் என்னன்னு சொன்னான். அப்போதான் பர்வதம்மாவுக்கு தெரிஞ்சது அவன் அவளோட பையனு. பர்வதம்மாவோட கண்களில் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. பர்வதம்மா புஷ்பாவை விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த காட்டில் அவங்க மறைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் புஷ்பா காட்டில் சந்தன மரங்களை கடத்தினான். அதுக்கப்புறம் பர்வதம்மாவோட ஆத்மா அவனை தடுக்கவே இல்லை. புஷ்பா அன்னைக்கு கேட்ட கேள்வியையே மறுபடியும் பர்வதம்மாவோட ஆத்மா கிட்ட கேட்க ஆரம்பிச்சான். என்னாச்சு? ஏன் உன் கண்ணில் கண்ணீர் வந்ததுன்றதை பற்றி சொல்லு. நீ எதுக்காக என்னை விட்டுட்டு போன? அப்பதான் பர்வதம்மாவோட குரல் அந்த காட்டில் எதிர் ஒலிச்சது. நீ என்னோட புள்ளதான் புஷ்பா, என்னோட மகனே. எந்த காட்டை காப்பாத்துறதுக்காக உன்னுடைய அம்மா தான் உயிரை விட்டாலோ, இன்னைக்கு அதே காட்டுக்கு உன்னால ஆபத்து ஏற்பட்டிருக்கு. எனக்கு அம்மாலாம் இல்லை. நீ சொல்கிறத நான் ஏன் நம்பணும்? சொல்லு. பர்வதம்மா புஷ்பாவுக்கு பின்னாடி வந்து நின்னாங்க. அப்புறம் பின்னாடி இருந்து அவனுடைய கண்களை மூடினாங்க. அவனுக்கு அவனுடைய கடந்த காலம் தெரிஞ்சது. பர்வதம்மா அவனுக்கு காட்டினாங்க, அதாவது எப்படி பிரீத்தி கேங் இறக்கமே இல்லாம எப்படி கொலை பண்ணாங்கன்னு. பர்வதம்மா தான் அவனுடைய அம்மான்னு புஷ்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவனுடைய கண்கள்லயும் கண்ணீர் வர ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அழ ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிருங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்னொரு பக்கம் அமரேந்தர் காங்கன் காட்டை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அமரேந்தர் தன்னுடைய டிரைவர் கிட்ட என்ன சொன்னானா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நம்ம கிட்ட வந்துட்டோம் பாஸ். சீக்கிரமாக போங்க, இல்லை உங்கள் எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன். எனக்கு அந்த புஷ்பாவோட பணம் வேணும். அவன் என்னோட தம்பியே கொன்னுட்டான்ல. என்னோட தம்பிய. பாஸ், அந்த காங்கன் காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ஆத்மா இருக்கு. நாம் கர்ஜாமா கிராமத்தை கடந்த உடனேயே இங்கே மதியான நேரத்தில் கூட இப்போ பார்க்க ராத்திரி மாதிரி இருக்கே. எனக்கு ஏதோ தப்பாக தோணுது பாஸ். கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே புஷ்பா வேற இருக்கான். உனக்கு எப்போ பயமாக இருக்கும்னா, நான் உன்னோட 2 கண்ணையும் நோண்டி அதை வச்சு கோலி ஆடினா தான் உனக்கு பயமாக இருக்கும். அப்புறம் உன் 2 காதையும் வெட்டி உன் வாயில் வச்சு அழுத்திடுவேன். அப்புறம் உன்னோட கழுத்தையும் அறுத்துருவேன். சொல்லு, காங்கன் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு இப்போ பயமாக இருக்கா? இல்லை பாஸ், நான் உங்கள் கூடவே வருவேனே. நான் எப்போவுமே உங்கள் கூடவே தான் இருப்பேன். பர்வதம்மா தன்னுடைய உண்மையான உருவத்துல புஷ்பாவுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. கண்ணா, நீ எவ்வளோ பெரிய ஆளாயிட்ட.
எந்த நிலைமையில நான் உன்னை இங்கே விட்டுட்டு போனேனோ நான் ரொம்ப பயந்துட்டேன். நீ என்ன ஆவியோன்னு பயந்துட்டேன். என்னுடைய மரணத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. உன்னை நினைச்சு நான் எந்த அளவுக்கு அழுதுட்டு இருந்தேன்னு தெரியுமா என்னுடைய மகனே? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நீங்க இந்த காட்டை காப்பாத்துறதுக்காக உங்க உயிரையே கொடுத்துருக்கீங்க. யாரு உங்க உயிரை எடுத்தாங்களோ இப்ப நானும் அந்த மோசமானவங்கள மாதிரி இருக்கேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. என்னைக்கு அந்த பிரீத்தி என்ன கொன்னாலோ அன்னையில இருந்து நான் இந்த காங்கன் காட்டை பாதுகாத்துக்கிட்டு வரேன். ஆனா என்னுடைய சக்தி காங்கன் காட்டோட எல்லா வரைக்கும் தான் பிரதிபலிக்கும். நல்ல கவனமா பாரு, நான் உனக்கு காட்ட போறத. பர்வதம்மாவோட ஆத்மா மறுபடியும் அந்த பயங்கரமான உருவத்துக்கு வந்துட்டாங்க. இந்த காடு அழாது, ஆனா இதுங்களுக்கும் வலி கஷ்டம் எல்லாம் இருக்கு. இந்த காடு விலங்குகளோட இருப்பிடம். அப்புறம் இயற்கை தான் நமக்கு மூச்சு விடுறதுக்கு உதவி பண்ணுது. காட்டில் இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டுறதுனால எத்தனை மிருகங்களுக்கு தான் வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடுச்சு தெரியுமா புஷ்பா? அப்படி யாராவது உன்னோட வீட்டுக்கு வந்து உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? புஷ்பா அவங்க அம்மா கேட்ட கேள்விகளுக்கு பதில சொன்னான். அம்மா, இதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கிற காடுகள் எல்லாத்தையும் நானே கவனமாக பார்த்துக்கிறேன். யாரையும் ஒரு சந்தன மரத்தை கூட வெட்ட விடவே மாட்டேம்மா. என்னோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும் புஷ்பா. என்னுடைய இந்த காட்டோட பலம் உனக்குள்ள வந்துடும். ஞாபகம் வச்சுக்கோ, இந்த காடு தான் உன்னுடைய சக்தி. முடியாதுன்னு சொல்ற இந்த காட்டோட பேசுற வார்த்தை நீ இந்த காட்டோட பாதுகாவலன். மறையும் போது பர்வதம்மா தன்னுடைய கைய புஷ்பாவோட தலையில வச்சாங்க. அம்மா வேண்டாம்மா. ரொம்ப கவனமா இரு புஷ்பா, நான் உன் கூட எப்பவும் இருப்பேன். புஷ்பாவோட கண்களில் கண்ணீர் நிறைஞ்சிருந்தது. பர்வதம்மாவோட ஆத்மாவுக்கு முக்தி கிடைச்சது. அதே இடத்துல பவரோட பணம் மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்தது. அமிர்தரும் அவனுடைய கேங்கும் காங்கன் காட்டுக்கிட்ட நெருங்கிடுச்சு. என் தம்பியை பற்றின விஷயத்த அம்மா கிட்ட சொல்லிட்டியா? ஆமாம் பாஸ், அம்மா இந்த பிஸ்டலை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அமிர்தர் அந்த பிஸ்டாலை தன்னோட கையில் வாங்கினான். இது ஒரு சாதாரண பிஸ்டல். நான் ஆட்டோமேட்டிக் கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு புஷ்பா இங்கேருந்து கண்டிப்பாக தப்பிச்சு போக மாட்டான். அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்த பிஸ்டலை வச்சு தான் அவங்க பர்வதம்மாவை கொன்னாங்களாம். ஒருவேளை இதனால அந்த பர்வதம்மாவோட ஆத்மாவுக்கு பயம் இருக்கலாம். சரி வாங்க உள்ள போகலாம். அமிர்தரும் அவனுடைய கேங்கும் காங்கன் காட்டுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சது. அம்மா, நான் இனிமே இந்த காடை பாதுகாப்பேன். இன்னையிலிருந்து யாராலையும் இங்கேருந்து ஒரு சின்ன சந்தனக்கட்டையை கூட திருட முடியாது. ஆனால் நீங்கள் மட்டும் எப்பவும் என் கூடவே இருங்க. எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேம்மா. பண்ணு, எல்லாத்தையும் சரி பண்ணு. நீ என்னோட தம்பியையே கொன்னுட்டல்ல புஷ்பா. அமிர்தர் அவனை கொன்னுட்டான். பாஸ், அவன் செத்துட்டான். சரி வாங்க போகலாம், இல்லைனா போலீஸ் வந்துடுவாங்க. அமிர்தனும் அவனுடைய கேங்கும் திரும்பி போக ஆரம்பிச்சாங்க. புஷ்பா பெணமா மாறிட்டான். அப்பதான் ஒரு பூ காயப்பட்ட அவன் முகத்து மேல வந்து விழுந்தது. அப்புறம் மறைஞ்சிடுச்சு. மறுபடியும் ஒரு முறை புஷ்பா எழுந்தான். அதுவும் அவன் ஒரு பயங்கரமான உருவத்துல. அவனுடைய கழுத்துல எலுமிச்சை மாலை இருந்தது. முகத்துல பயங்கரமான சிரிப்பு இருந்தது. அமிர்தனும் அவனோட கேங்கும் பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. அப்புறம் புஷ்பாவை இந்த நிலையில பார்த்துட்டு நடுநடுங்க ஆரம்பிச்சாங்க. புஷ்பான்ற பேரை கேட்டு ஃப்ளவர்னு நினச்சியா? இது ஃபயரும் இல்லை, நான் வைல்டு ஃபயரு. புஷ்பா அந்த கேங் மெம்பர்ஸை கொல்ல ஆரம்பிச்சான். அடுத்தடுத்து ஒருத்தரையா கொல்ல ஆரம்பிச்சான். அமிர்தர் அவங்க அம்மா கொடுத்த பிஸ்தாலை எடுத்தான். அப்புறம் அதை புஷ்பா மேலே குறி வச்சான். புஷ்பா, உன்னோட சாவு என் கையில தான். இந்த பிஸ்தால் ரொம்ப விசேஷமா பர்வதம்மாவோட ஆத்மாவை கொல்றதுக்காக தாந்திரிகர்களோட பிரீத்தி சேர்ந்து அந்த பிஸ்தாலை உருவாக்கினா. இந்த பிஸ்தால் புஷ்பாவை கொல்ல முடியும். அமிர்தர் பிஸ்தாலில் புஷ்பாவை குறி வச்சான். அப்புறம் ஷூட் பண்ணுறதுக்காக தயாரானா. அப்போ புஷ்பா அமிர்தரோட கழுத்தை பிடிச்சி தூக்க ஆரம்பிச்சான். அப்புறம் அவனுடைய தலையை உடல்ல இருந்து தனியாக்கிட்டான். அதுக்கப்புறம் காட்டில் இருந்து யாரும் சந்தன மரத்தையோ அப்புறமா டீஃபாரஸ்டேஷனும் செய்யறதில்ல. ஏன்னா இப்போ அந்த காட்டில் புஷ்பாவோட ராஜ்யம் நடந்தது. புஷ்பா, புஷ்பராஜ், இவன் அடங்காதவன்.